எலெக்ஷனே முடிஞ்சிருச்சுங்க. பட் இருந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து பாலிடிக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து மெஜாரிட்டி 108 சீட்டு வந்து வாங்கிட்டாங்க. 118 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்தால் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிறது ரூல்ஸ். ஓகே ஃபைன். பட் இருந்தாலும் இந்த 2 கட்சிகள், 2 பெரிய பழைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவிகேவோட கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ தனிப்பெரும் கட்சியாக டிவிகே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னும் இருந்தாலும் அந்த இன்னும் ஒரு 10 பேர், அந்த 118 வேணும்னா இன்னும் ஒரு 10 பேர் வேணும். நேற்றே பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ்லாம் வந்துட்டாங்க. நேற்றே ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், தொங்கு சட்டசபை பற்றி ஒரு வீடியோ வந்து பண்ணலான்னு நினச்சேன். பட் அதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த 118ங்கிறது எப்படி வேணும், தளபதி கிட்ட வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. இப்போலாம் வந்து இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சது, எலெக்ஷன் சொல்ல முடியாது, தளபதி வந்து டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நியூஸ் ஃபீடில் வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியா நம்ம என்ன ஓப்பன் பண்ணாலும் வந்து அரசியல் பற்றின விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ எது ஓப்பன் பண்ணாலுமே தளபதி எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அப்போலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அது வந்து உண்மையாகவே நல்லது. பாலிடிக்ஸ் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது அண்ட் இன்னும் எத்தனை பேர் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நம்ம தளபதி கூட டிவிகே கூட வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஒரு 5 பேர், அவங்க 5 சீட் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, அப்படியே 5 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி கூட டிவிகே கூட சேர்ந்துட்டாங்க. இப்போது 113 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகேல இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 பேர் தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு. இன்னும் ஒரு 5 பேர் தேவை. அந்த 5 பேர் யார், எங்கேருந்து வராங்க, எந்த கட்சியிலேருந்து வராங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தளபதி வந்து நிறைய கட்சிகளோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இதில் ஒரு விஷயம் தளபதி சைட்லேருந்து என்ன கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி கூட்டணி கூட இருக்கிற, அந்த என்டிஏ கூட்டணி கூட இருக்கிற கட்சி எது கூடயுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை. அதாவது அதிமுக சைட்லேருந்து யாரையுமே வந்து கூப்பிடல. காங்கிரஸுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலைன்ஸில் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. வேறு எந்த கட்சி இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நேற்றே பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து கூப்பிட்டு இருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் 118 அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ மெஜாரிட்டி ஆல்ரெடி இந்த 2 கட்சி இல்லாமல் டிவிக்கே தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஸோ இது ப்ரூவ் பண்ணிட்டு தான் 118 நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கணும், நீங்கள் வந்து சிஎம் போஸ்டிங் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் சட்டசபையில் போயிட்டு டைம் கேட்டு நாங்கள் இந்த மாதிரி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே வந்து இவங்க டிசைட் பண்ணிவிட்டு அங்கே இவங்க ப்ரூவ் பண்ணாலே போதும். பட் இப்போ என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, நீங்கள் கவர்னர்கிட்ட ஆல்ரெடி 118 நீங்கள் மெஜாரிட்டி காட்டிட்டு தான் நீங்கள் வந்து பதவியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. கவர்னர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நேற்று கூட இந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபோர்ஸாக இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் காட்டிட்டு தான் பதவி இருக்கணுங்கிற மாதிரிலாம் தெரில. பட் எப்போ இந்த காங்கிரஸ் வந்து இப்போ நம்ம டிவிகே கூட ஜாயின் பண்ணாங்களோ, ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே வந்து சேர போகிறாங்க. 2 பேருமே அலைன்ஸ் வைக்க போகிறாங்க தளபதியை வந்து தோக்கடிக்கிறதுக்காக. இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தளபதியால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னா இப்போது 113 போச்சுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா மீதி இருக்கிறது 121 இருக்கும். ஸோ இவங்க மெஜாரிட்டி, நான் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி ஏடிஎம்கே தலைமையில் திமுக வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க 2 பேரும் சேர போகிறாங்கங்கிற ஒரு நியூஸ் நேற்றுலேருந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது நமக்கும் தெரியும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அப்போ இத்தனை வருஷமாக காலங்காலமாக மக்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஏமாத்திட்டு இருந்தீங்களடா, நீங்கள் 2 பேருமே வந்து கூட்டுக்கலவணிகளடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்மத்துக்குமே இவங்க 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரவே முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். ஸோ எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதை தடுக்கணுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கப்புறம் அவங்க 2 கட்சியோட சோழியும் முடிஞ்சுது. ஸோ அதனால் அப்படி ஒரு விஷயம் பண்ணவும் மாட்டாங்க, பண்ண போகிறதும் கிடையாது. அண்டு டிஎம்கே சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, நாங்கள் விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் தடை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் சைட்லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை நீங்கள் விஜய் மறுபடியும் வந்து ஆட்சி அமைக்க விடலை, மக்களோட தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் மெஜாரிட்டி காட்டிட்டு தான் நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சைட்லேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சைட்லேருந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ் அதுதான். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் வந்து இன்னும் தளபதி மெஜாரிட்டி வாங்கி சிஎம் ஆயிட்டாருன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்பையும் ஸ்டில் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தளபதிக்கு தடை ஒன்றும் புதுசு இல்லை, தடை இல்லாமல் தளபதியே கிடையாது. அது நம்ம எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் வந்து அவர் வந்துட்டுருக்காரு. ஒரு மனுஷன் சைலண்ட்டாகவே இருந்து சம்பவம் பண்ண முடியும்னா அது இவர் தான். நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன வேணால் பிரச்சனை கொடுத்துக்கோ, ஸோ எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் நான் சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போவேன். அவர் சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பேசினாலும்
இவர் என்ன வேணுமோ அது எனக்கு தெரியும், மக்கள் என் கூட இருக்கிறாங்க, அதனால் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. ஸோ அன்டவுட்டட்லி அவர் தான் சிஎம், அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எந்த கட்சி இப்போ வந்து மறுபடியும் நம்ம டிவிகே கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. பட் ஆனால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவாங்க ப்ராபப்ளி. நாளைக்கே வந்து அவங்க இதெல்லாம் அகைன்ஸ்ட், இதெல்லாம் இப்படிலாம் இது ரூலே கிடையாது, நீங்கள் வந்து கவர்னர் கிட்ட அவர் வீட்டில் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அவர்கிட்ட சைன் 118 மினிஸ்டர்ஸ், அதாவது 118 எம்எல்ஏஸோட சிக்னேச்சர், சப்போர்ட் சிக்னேச்சர் வந்து கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பதவி ஏற்கணுங்கிறது கிடையாது. பதவி எடுத்துகிட்டு சட்டசபையில் நீங்கள் இதை வந்து ப்ரூவ் பண்ணாலே போதும். கால அவகாசம் எடுத்துகிட்டு ஒரு 15 நாளோ எவ்வளோ கவர்னர் சொல்லுவார், அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே போதும். பட் ஏன் இவ்வளவு கராராக இருக்கிறாங்க, நீங்கள் வந்து காட்டிட்டு தான் நீங்கள் பதவி ஏற்கணும்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஒரு பக்கம் நேரு ஸ்டேடியத்தில் வந்து அந்த ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்குது, அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறது. அண்டு நேற்று மதியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து சிஎம் கான்வேலாம் வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த Z+ செக்யூரிட்டிஸ்லாம் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க, அவர் வீட்டுக்கிட்ட இருக்க போலீஸ் ப்ரொடெக்ஷனு, அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டாங்க. அதையும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க, இப்போ தூக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ கன்ஃபார்மாக வந்து டிஎம்கே சேர போகிறாங்க, அதனால தான் இவரோட அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தளபதியே வந்து நான் சிஎம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த செக்யூரிட்டிலாம் கொடுங்க, இன்னும் நான் வந்து பதவி ஏற்கல, அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி சைட்லேருந்து சொன்னதாகவும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முக்கியமாக இது தளபதி வந்து பிஜேபி ஆள் அப்படின்னு சொன்னவங்களாம் வருஷ கட்டி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் சேர்ந்ததுனால இப்போ பிஜேபி வந்து எனக்கு என்னமோ காங்கிரஸ் இவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிஜேபி பயங்கர கடுப்பாகி அந்த ஹைகமாண்ட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, எப்படா வந்து காங்கிரஸையும் ஒழிச்ச மாதிரி ஆச்சு, நம்ம கூட வந்து தளபதி எப்படியாவது டிவிகேவை நம்ம வலையில் சிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணுறாங்களோ என்னமோ. ஸோ இந்த ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ தளபதி ஆரம்பத்துலேருந்து சொன்னது ஒன்று தான், டிஎம்கே தான் வந்து என்னோட அரசியல் எதிரி, கொள்கை எதிரி வந்து பிஜேபின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா தளபதி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இதிலே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உருட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு பிஜேபி ஆளுப்பா, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுப்பா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் வந்து பண்ணிட்டாரு. ஸோ நமக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் தளபதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த 2026 எலெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அதில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்க போகுது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சது, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டில் நவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் கூட இத்தனை ட்விஸ்ட் இருக்க மாதிரி தெரியாது. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய எத்தனை பேருக்கு இந்த தொங்கு சட்டசபையெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலன்னா என்ன நடக்குங்கிற விஷயம்லாம் எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் தெரியுங்கிறதே தெரியாது. பட் இப்போ எல்லாருமே தெரிய வந்திருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி, தளபதி அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான். ஸோ இப்போவுமே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இவர் நிறைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் சொல்லியிருக்காரு, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு பார்க்க தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் சிஎம் பதவி ஏற்றதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கையெழுத்து போடுறாரு, எது முதல் கையெழுத்தாக இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து மக்கள் மாற்றம் வேணும் இவ்வளோ வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த மக்கள் அவரை நம்பி அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு பரிச்சயமாக அவர் வந்து பண்ண வேண்டிய நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னதை பண்ணாலே போதும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஆட்சி அமைக்கலை, இன்னும் சிஎம் பதவியே ஏற்கலை. பட் இருந்தாலும் நேற்றே பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள வந்து யாருமே வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ ஈவன் தளபதி ஃபேன்ஸ், டிவிகே தொண்டர்கள் அண்ட் ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போடாத மக்கள் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான். ஸோ அதை கண்டிப்பாக வந்து தட்டி கேட்க தான் போகிறாங்க. அதை உரிய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பில் தளபதியே வந்து எடுப்பார் அப்படிங்கிறதும் நம்ம நம்பலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. ஸோ மக்கள் ஒருத்தவங்கள நம்பி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க நல்லது பண்ணுவாங்க நம்பி எடுத்துருக்கிறாங்க. அவங்க பண்ண தவறும் பட்சத்தில் அதை சுட்டி காட்டி அதை அவங்க சரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ hopefully waiting for some good days and good years ahead. ஏன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓவர் நைட்டில் டிசைட் பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து கொடுத்து பார்த்தா தான் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். வந்த உடனே வந்து இவரெல்லாம் வந்து இதுக்கு செட் ஆக மாட்டார்ப்பா, இவரெல்லாம் எப்படிப்பா தாங்குவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். நாட்கள் ஆகட்டும், வருடங்கள் போகட்டும். ஸோ சொன்னதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. மக்கள் வந்து போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி அவர் ஆக்டராக இருந்தப்போ எத்தனையோ மோசமான ஹேஷ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேரை வச்சும் அண்ட் அவரை வச்சும் நிறையா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ டைம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎம் ஆகிட்டார்.
ஸோ அந்த மாதிரி மோசமாக பேசினவங்களுக்கும் தப்பாக பேசினவங்களுக்கும் உங்களுக்கும் அவர் தான் வந்து இனிமேல் சிஎம். ஸோ அவரோட நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் அவருக்கு கீழே தான் வந்து இருந்தாகணும். ஸோ அவரோட நலத்திட்டங்களால் பெனிஃபிட் ஆக போகிறது நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் தான். ஸோ டைம் வில் சேஞ்ச். ஸோ அப்படி தான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம இதை பார்க்கணும். எஸ், இதில் இன்னொரு ரொம்ப கேவலமான மோசமான ஒரு விஷயம் வந்து நேற்று பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, ஆக்டர் ஜீவா அவரோட ஃபாதர் ஆர்பி சௌத்ரி சார் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது இல்லையா? ஸோ அந்த போஸ்ட் அதுக்கு கீழே ஜீவா சாரோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து ரொம்ப கேவலமான ஒரு மனநோயாளிகளோட ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, விசிலாட அடித்த உனக்கு ஆகணும்டா அப்படிலாம் இந்த மாதிரி இவ்வளோ கீழ்த்தனமான கேவலமான எண்ணத்தோடலாம் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்குறப்போ தோணுச்சு. இப்படி ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறப்போ எப்படி இதை ஒரு விஷயமா எடுத்து அவரை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி, டார்கெட் பண்ணுற மாதிரி, இதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து சத்தியமாக புரியல. அவ்வளோ கேவலமாக இருக்க முடியுமா ஒரு மனுஷனால் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கமெண்ட்லாம் பார்க்குறப்போ. இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுனே நமக்கு தெரியலை. ஸோ இவ்வளவு ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் தளபதி நேரில் போயிட்டு பார்த்துருக்காரு. ஆர்பி சௌத்ரி சாருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் அது பண்ணலன்னா அவரை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசரு துலாத மனம் சொல்லும் அத்தனை படங்கள் பண்ணார், அவர் இறந்துட்டாரு, சிஎம் ஆனவனே கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் வந்து பேசுவாங்க. என்ன பண்ணாலும் தப்பு, எதுவுமே பண்ணலனாலும் தப்பு. தப்பு சொல்கிற வாய் தப்பு சொல்லிட்டே தான் இருக்கும், குறை சொல்கிற வாய் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கதையில் வாங்கி இந்த கதையில் போட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்கு வந்தாரோ அவர் அதை வந்து கரெக்டாக பண்ணாலே வந்து போதும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஆனால் ஒரு விஷயம் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நின்று பேசும். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட 2 பெரிய மாபெரும் கட்சிகளை வந்து ஆட்டங்காண வச்ச ஒரு தலைவராக தளபதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எப்போவுமே வரலாற்றில் வந்து நின்று பேசும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மாறாது. என்னை சமாளிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி 2 கட்சியும் வந்து திணறிட்டாங்க. அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா, தளபதியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி உடனே வந்து சிஎம் ஆகிட முடியுமா? நாங்கள் எவ்வளோ வருஷம் எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், எவ்வளோ விஷயம் கடந்து வந்திருப்போம், சும்மா கூட்டம் கூடுதுங்கிறதுக்காக நடிகருக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறிடாதுன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. எப்பயுமே யாரையுமே வந்து குறைச்சி மதிப்பிடவே கூடாது, எல்லாருக்குமே ஒரு காலம் வரும். ஸோ அப்போது நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ, தப்பாக நினச்சிட்டோமோ, அவரை போய் குறைச்சி மதிப்பிட்டோமோன்னு இப்போ நினச்சி ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமே வந்து கிடையாது. மக்கள் விரும்பிய மாற்றம் இப்போ கிடச்சிருக்குது. ஸோ பார்ப்போம் தளபதி எப்போ சிஎம் பதவி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். நான் சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து என்ன செஞ்சுக்கணும், டேக் கேர்.